இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைக்கு ஏற்படும் காய்ச்சல் வலிப்பு பற்றி. பொதுவா குழந்தைக்கு காய்ச்சல் வலிப்பு அப்படின்னா ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வளர்ந்த பிள்ளைகளிலும் வயதானவங்களுக்கும் வர காக்க வலிப்பு நோய் கிடையாது. இது ஒரு மைல்டான ஒரு சிம்டம். எப்போதாவது ஒரு முறை மட்டும்தான் குழந்தைக்கு வரும். உங்கள் குழந்தைக்கு மீண்டும் காய்ச்சல் வலிப்பு வராது என நம்மளால நம்ப முடியாது. திடீர்னு கூட வரலாம். எப்பயாவது தானே வருது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இந்த காய்ச்சல் வலிப்பு மூளை பாதிப்போ இல்ல உடம்பு கெடுதலோ பொதுவாக ஏற்படுறது கிடையாது. இது ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீவர், சிவியர் ஃபீவர் வரும்போது இது தானா வரக்கூடிய ஒரு சிம்டம் தான். அதனால காய்ச்சல் வலிப்பு பெரும்பாலும் 6 மாதத்திலிருந்து 6 வயது வரையான குழந்தைக்கு மட்டும்தான் வரும். வந்தாலும் சில நொடிகள்ல சில நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கும். இல்லனா ஒரு 10 நிமிடம் வரைக்கும் மேக்சிமம் இருக்கும். அது இருந்துட்டு தானாவே சரியாவும் ஆயிடும். அதனால இந்த வலிப்பு வரும் பொழுது நம்ம ரொம்ப பதட்டமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரொம்ப அமைதியா குழந்தைய ஒரு சைடா படுக்க வச்சு அவங்க வாயில இருக்கிற நுரையெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு துணியால அதை நல்லா தொடச்சிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம கழட்டிடணும். ஏன்னா அது ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அந்த சூடெல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு காத்தோட்டமான ஒரு இடத்துல அவங்கள படுக்க வச்சுக்கணும். அது தானாவே அந்த வலிப்பு கொஞ்ச நேரத்துல அதுவே நின்று போயிடும். 10 நிமிடத்திற்கு மேல நீடித்தால் நம்ம என்ன பண்ணணும்னா மருத்துவமனைக்கு சென்று வைத்தியரிடம் ஆலோசனை கேட்கணும். அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா டயாசிபம் போன்ற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வலிப்பை நிறுத்திடுவாரு. காய்ச்சல் வலிப்பு வந்த குழந்தைங்களுக்கு சிறிது நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சோர்வாகி மயக்கமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவிற்கு வந்துருவாங்க. வலிப்பு தானா நின்றாலும் நம்ம என்ன பண்ணணும், வைத்தியரிடம் போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்பது நல்லது. ஏன்னா அது பயப்படுவோம். திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு, மறுபடியும் இது வந்துருமோன்ட்டு நம்ம பயப்படுவோம். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் நம்ம மருத்துவரிடம் போய் நம்ம ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. இந்த வலிப்பு, இந்த காய்ச்சலெல்லாம் எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா, காய்ச்சல் நம்ம வரும்போதே டக்குன்னு அதுக்கான முதலுதவிலாம் செஞ்சு அதை நிறுத்திடணும். நல்லா ரொம்ப திக்கான துணியெல்லாம் போட்டு விட்டுறக்கூடாது. மெல்லிசான லேசான துணிகளை தான் அவங்களுக்கு போடணும். நல்ல காத்தோட்டமான இருக்கிற இடத்துல அவங்கள படுக்க வச்சிடணும். ஃபேன் போடலாம். அதே மாதிரி போர்வை அதெல்லாம் போத்தணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப குளிர் ஜுரம் மாதிரி இருக்கு அப்படின்னா லேசான போர்வை மட்டும் நீங்க போத்தி விட்டா போதும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஸ்பாஞ்ச் ஒத்தடம் கொடுக்கணும். நல்லா ரொம்ப சூடான தண்ணியோ இல்ல குளிர்ச்சியான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரண வெதுவெதுப்பான தண்ணியவே எடுத்து அந்த ஸ்பாஞ்சை நினைச்சு அவங்க உடல் முழுவதும் அவங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கலாம். இதனால அந்த சூடை அதை தணிச்சு அவங்களுக்கு ஜுரம் படிப்படியா குறையும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த காய்ச்சல் குறையல அப்படின்னா அவங்களுக்கு பாராசிட்டமால் மருந்து கொடுக்கலாம். அவங்க வயதிற்கேற்ப இப்போ ஒரு 6 மாச குழந்தைங்களுக்குனா அதுக்கான டிராப்ஸோ இல்ல அதுக்கான எம்ஜி கம்மியா இருக்கும். அந்த அளவு மட்டும் கொடுக்கணும். அளவுக்கு மீறின அளவை குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி ஃபீவர் அந்த ஃபிட்ஸ் வருது அப்படின்னா உடனே மருந்தோ இல்ல சாப்பிட்றதுக்கோ அந்த ஃபிட்ஸ் வர நேரத்துல எதுவுமே கொடுக்க கூடாது. எது கொடுத்தாலும் குழந்தை மயங்கிடும். ஏன்னா அவங்க ஃபிட்ஸ் வரும்போது அவங்களோட நினைவுல இருக்க மாட்டாங்க, ஒரு மயக்கத்திலே இருப்பாங்க. அப்போது எதையுமே பருகவோ எதுவுமே கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க சுவாச குழாய் அடைப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஆயிடும். உயிருக்கே ஆபத்தா கூட அது முடியும். காய்ச்சல் மாத்திரை கூட கொடுக்க கூடாது அந்த நேரத்துல. அது நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். குழந்தை வலிப்பு நின்ன உடனே தானாவே சுயநினைவுக்கு வந்துடும். அப்போதுதான் அவங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். பாராசிட்டமால் பாதுகாப்பானதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாராசிட்டமாலே நிறைய அதே காம்பினேஷன் நிறைய பேர்கள் இருக்கு. மருத்துவர்கள் சொல்றது பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் தான். அதனால அது அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி எம்ஜி கம்மி பண்ணுவாங்க. அதனால குழந்தைக்கு காய்ச்சலோ ஃபிட்ஸோ வரும்பொழுது அவங்களுக்கு பாராசிட்டமால் தான் நம்ம கொடுக்கணும். அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. வயதுக்கு ஏற்ற அளவை மீறுவது ஆபத்தானது. அவங்களோட ஏஜுக்கு மேலே நம்ம ஏதாவது எம்ஜி கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும், அவங்களோட ஈரல் பாதிக்கப்பட்டுரும். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த மருந்தை கொடுக்கணும். அதோட அடுத்த 6 மணி நேரத்துக்கு தான் கொடுக்கணும். இப்படி 3 நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அந்த 3 நாளைக்கு மேலே ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மருத்துவமனைக்கு தான் அவங்கள அழைச்சிட்டு போகணும். இது தொடர்ச்சியா நம்மளுக்கு மருந்து தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படாது. அதாவது உங்க குழந்தைக்கு ஃபிட்ஸ் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு, அது தானாவே நின்று போச்சு அப்படின்னா மீண்டும் அது வராது. சப்போஸ் அப்படி மறுபடியும் வருது, தொடர்ச்சியா சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளோட அறிகுறி பாருங்க. உடம்பின் ஒரு பக்கம் மட்டும்
மட்டும் வலிக்குமா. 15 நிமிடங்களுக்கு மேல் வலிப்பு வந்து அந்த ஃபிட்ஸ் வந்து இருக்கும் உடம்புல. வருடத்துல வந்து 5 அல்லது 6 முறைக்கு மேல காய்ச்சல் வலிப்பு வந்துச்சு, லேசான காய்ச்சலோட வலிப்பு வந்துருச்சு, முன்னோர்களுக்கு இந்த மாதிரி வலிப்பு இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். குழந்தையின் மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதுல வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து தொடர்ச்சியான சிகிச்சை வந்து தேவை. அவங்க வந்து நீண்ட காலம் வந்து சிகிச்சையை தொடர வேண்டும். இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் வந்துருச்சு, தானவே நின்று போச்சு, மறுபடியும் வரல அப்படின்ற குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி மருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் மட்டும் நம்ம மருத்துவரோட ஆலோசனை கேட்டு அவங்களுக்கு அந்த மருந்தை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.